நம்ம வீட்டு அழகி என்னென்ன சேட்டை பண்ணுறா அப்படிங்கிறத ஃபுல் கிளிப்பாக எடுத்து போட்டிருக்கோம். சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து அதை ஃபுல் வீடியோவாட்டு போட்டிருக்கோம். பாருங்கள் சரியா? எங்கள் வீட்டில் தான் அந்த வேலை பார்க்குறாங்களா, இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க பூனையெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்களா? சீட்டு கவரை எப்படி பரண்டுறா பாருங்கள். நான் சத்தம் போட்ட உடனே பவ்யமாக போய் உட்காந்துருக்கா. நல்ல சேட்டை பண்ணுவோம், நல்ல சேட்டை பண்ணுவாள். நல்லா சொல்கிறதெல்லாம் அப்படி புரியும். நம்ம நினைப்போம் பெட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க பூனை. இவளுக்கு பேர் அழகின்னு வச்சுருக்கோம். எல்லா சேட்டையும் பண்ணுவோம். அதேமாரி சொல்கிறது எல்லாமே இங்கே வா, போ, உட்காரு, அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே புரியும். மீன் கரெக்டாக அந்த டைமுக்கு மீன் போடலைன்னா சத்தம் போட்டுகிட்டே வருவா. அப்புறம் பால் வைப்போம். சாப்பாடு நாங்கள் என்ன சாப்பாடு வைக்கிறோமோ சாப்பிட்றோமோ அதை தான் நாங்கள் அவளுக்கு வைப்போம், சாப்பிடுவா. அப்புறம் நல்லா நம்ம விளையாடனா அவளும் நல்லா விளையாடுவா. பார்த்தீங்களா, உருண்டு விளையாடுறா. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்படி நல்லா விளையாடுவா. நம்ம ஒரு துணியோ ஒரு கயிறோ பாலோ அந்த மாதிரியெல்லாம் போட்டால் நல்லா விளையாடுவா. பிடிச்சி வச்சுருந்தா பார்த்தீங்களா, விடாமல் பின்னாடியே வர்றது. பூனைங்கள்லாம் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம், எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பூனை எடுத்து வளர்க்குறோம். அதனால என்னமோ தெரியல, எனக்கு இப்படி இருக்கா இல்லைன்னா நேச்சுரலாகவே பூனைங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவ்வளோ அதை ரசிப்போம். மைண்டில் எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆகும். பூனை வளர்க்குறது நான் நெட்டில் பார்த்தேன். அப்போ என்னென்னா, பூனை வளர்த்தா நம்ம அது பண்ணுற சேட்டைகள், அது பண்ணுற விளையாட்டுக்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம உடம்புல உள்ள அதாவது டென்ஷன் நமக்கு இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்க்கும்போது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டில் பார்த்துருக்கேன். நான் யூடியூப்பில் ஒரு சேனலில் தான் பார்த்தேன். இந்த மாதிரி பூனை வளர்க்கும்போது நமக்கு டென்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன இவா வேறு அழகி வேறு ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவாளா. நம்ம லேசாக கையை சீக்கிறது காலை சீக்கிறது என்ன அப்படிங்களா, திருங்கி பார்க்குறா. இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படி பாஞ்சு வர்றது அப்படி நல்ல ஒரு இது உண்டு. அப்புறம் ஒரு சின்ன பூச்சி கூட இப்போ வீட்டில் கிடையாது. ஏன்னா அவ்வளோத்தையும் ஒரு ஈச்சி பறந்தால் கூட துள்ளி பிடிப்பா, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப பார்க்கவே எனக்கு ரொம்ப ஜாலியாக வித்தியாசமாக இருக்குது. யாரெல்லாம் பெட்டு வளர்க்குறீங்க, பூனை வளர்க்குறீங்க, அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா? அழகி எங்கள் அழகி நல்ல க்யூட்டாக அப்படி அப்புறம் காலையில் நம்ம லேட்டாகி எந்திரிச்சோம்னா எழுப்புவோம். பார்த்தீங்களா, ஒரு சிலந்தி பூச்சி போகுது, அதை எப்படி பிடிக்கிறா பாருங்க. பார்த்தீங்களா, அப்படி அதை பிடிச்சதை அப்படியே சாப்பிட்டுட்டா. அந்த இதை இந்த சிலந்தி பூச்சியை பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுட்டா. என்ன பாருங்க, சாப்பிட்றல ஒரு ஈச்சி கூட போட மாட்டா. அப்படி அதை பிடிச்சி நசுக்கி சாப்பிடாட்டெல்லாம் தூர போடணும். அழகி